மக்கள் உங்க மேல ரொம்ப நம்பிக்கை வச்சிருக்காங்க. அந்த நம்பிக்கையை காப்பாத்துங்க. கூடயே இருக்க எதிரியை கரெக்டா தெரிஞ்சுக்கிங்க. இந்த உலக மாய வலையில மாட்டிக்காதீங்க. மக்களுக்கு நல்ல வணக்கம் மக்களே. இன்னைக்கு நான் முதல்வர் விஜய் அவர்களுக்கு எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களுடைய மகத்தான வெற்றிக்கு தமிழக மக்களும் கடவுள் ஆசையும் இருந்தனால்தான் இவ்வளவு பெரிய வெற்றி அடைந்திருக்கிறார்கள். இந்த நேரத்தில் நிறைய வீடியோ யூடியூபர்ஸ் உங்களை பற்றி வாழ்த்து சொல்லிட்டு இருப்பாங்க, உங்களை பற்றி போட்டுருப்பாங்க. இந்த நேரத்தில் இந்த மாஸ் வாய்ஸ் மூலியமாக நான் தெரிவிக்கிறேன்னா, மக்களுக்கு நீங்கள் சொன்ன வாக்குறுதிகளை நிறைவேற்றுங்க. ஏன்னா அவங்க உங்க மேலே ரொம்ப நம்பிக்கை வச்சுருக்காங்க. எந்த அளவுக்கு நம்புனா இவ்வளோ பெரிய மாற்றம் வந்திருக்கு யாருமே நம்ப முடியாத ஒரு மிரக்கல், யாருமே நம்ப முடியாத ஒரு பெரிய ஒரு அதிசயம், விசித்திரம் எப்படின்னாலும் சொல்லலாம். எந்த ஒருத்தரும் பிரிகேட் பண்ண முடியாது, நம்ப முடியாத ஒரு விஷயம் நடந்தது தான் தமிழ்நாட்டில். எப்போவுமே தமிழக மக்களை பாராட்டணும். ஏன்னா யாரும் எதிர்பார்க்காதது, யாரும் நினைக்காதவங்க எப்போவுமே செஞ்சு முடிப்பாங்க. மிக புத்திசாலித்தனமாக முடிவெடுப்பாங்க. அதில் இப்போ அது உண்மைதான்னு எல்லாரும் புரிய வச்சுட்டாங்க. இன்னைக்கும் தமிழகத்தில் ஒரு தனி மரியாதை கிடைக்குதுன்னா மக்கள் எடுக்கிற சரியான முடிவு தான். பீகார் மக்கள் அதுக்கு முன்னாடி எலெக்ஷன் நமக்கு முன்னாடி நடந்துச்சு. இப்போ பாருங்க எவ்வளோ சேஞ்சஸ் ஆயிடுச்சுன்ட்டு. ஆனால் தமிழக மக்களுக்கு தெரியும் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுன்னு. கரெக்டாக செஞ்சுட்டாங்க. ஒரு வெற்றி அடையிறது கூட பெரிய விஷயம் இல்லை, ஆனால் அந்த வெற்றியை தக்க வச்சுக்கிறது தான் பெரிய விஷயம். நீங்க இது வரைக்கும் 40 கிலோமீட்டர் ஸ்பீட்ல ஓட்டிங்கன்னா இனிமே நீங்க 60 கிலோமீட்டர் ஸ்பீட்ல ஓடுங்க. அப்பதான் உங்களால் இந்த வெற்றியை தக்க வச்சுக்கொள்ள முடியும். வெற்றிங்கிற மாய வழியில மாட்டிக்காம எப்பவுமே நீங்க உங்களை சேவை நினைச்சு தமிழக மக்களுக்கு சேவை செய்யுங்க. ஏன்னா அவங்க உங்க மேல வச்ச நம்பிக்கை ரொம்ப பெருசு. நான் எந்த அரசியலும் பேச மாட்டேன், யாரை பத்தியும் பேச மாட்டேன். உங்களுக்கு நீ நிறைய படிப்புன்னு கற்றுருப்பீங்க. இப்போ தோத்தவங்க எல்லாம் அப்படியே உடனே தோத்துடல, ஜெயிச்சிருந்து தோத்தவங்க தான். பெரிய பெரிய ஆளுங்க தான் எல்லாமே. அரசியலில் பழுத்த அனுபவம் உள்ளவங்க தான். சின்ன சின்ன விஷயத்துல செய்கிற தப்பு பெருசில் வந்து முடியும். அது மாதிரி தான் நீங்கள் கரெக்டாக உங்களை அப்டேட் பண்ணிக்கிட்டே இருங்க. மக்களை எப்படி இப்போ ஒன்றாக்க உங்களால் முடிஞ்சோ, உங்களால் டெக்னிக்கலை கரெக்டாக யூஸ் பண்ண முடியுது. ஏன்னா யங் ஜென்ரேஷன் எல்லாமே உங்கள்கிட்ட இருக்காங்க, உங்களை ரசிகராக உங்களை தலைவராக ஏற்றுட்டு இருக்காங்க. கண்டிப்பாக அவங்களுக்காக நீங்கள் நல்லா செய்யணும். இந்த தமிழகத்தை பெஸ்ட்டு தமிழகமாக மாற்றணும். இதற்காக நாங்கள் உங்களுக்காக, உங்கள் கட்சிக்காகவும் எல்லா வழியிலும் வேண்டிக்கிறோம். யாரையும் பழி வாங்கணும், யாரையும் நம்ம பெரிய ஆளாக காமிக்கணும், எந்த எதுவுமே வேணாம். எந்த வெகுமதி கிடைச்சாலும் அதுலேயும் சாதாரணமாக இருங்க. எந்த அவமானப்படுத்தினாலும் அதுலேயும் சாதாரணமாக இருங்க. எதையும் மனசில் வச்சுக்காம, முக்கியமாக இந்த உலக போகங்கள் புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். நல்ல புத்திசாலியான நீங்கள் எல்லாருமே. இந்த உலக போகங்களில் மனசு போகும். இந்த டைமில் உங்கள்கிட்ட பவரும் இருக்குது. அதனால் கண்டிப்பாக நீங்கள் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவாய்ட் பண்ணிட்டு, மனிதனாக உள்ள எல்லாரும் தவறக்கூடியவங்க தான். ஆனாலும் நீங்கள் உட்கார போகிற சீட்டு அரியணை ஒரு பெரிய விஷயம். உலக போகங்களை திறந்து நீங்கள் எல்லாரும் மனிதர்கள் தான், நம்மளும் மனிதர்கள் தான். ஒரு மனிதனுக்கு என்ன தேவைன்னு தெரியும். எல்லாமே ஒரு லிமிட்டேஷனாக கரெக்டாக வச்சு நல்லபடியாக நீங்கள் ஆட்சியில் அமையணும், ஆட்சியை தொடரணும். யாருக்கிட்டையும் நீங்கள் எந்த இதுவும் நினைக்க வேணாம். எல்லோரையும் பொதுவாக நினச்சி யாரும் இந்த கட்சிக்காரங்க அந்த கட்சிக்காரங்க அந்த இது மதம் இந்த இது எதுவும் பார்க்க வேணாம். உங்களை எதுவுமே பார்க்காம போகணும். ஜோசப் விஜய் அப்படின்னு இருந்தால் கூட உங்கள் மக்கள் உங்களை நம்பி உங்களுக்கு ஓட்டு போட்டிருக்காங்க. அதனால்
நீங்கள் சொன்ன வாக்குறுதிகளை கண்டிப்பாக நிறைவேற்ற பாருங்கள். ஒரு டெவலப்மெண்ட்டு, நீங்கள் நிறைய வெளிநாடு போயிருப்பீங்க, அங்கே உள்ள காட்சிகள்லாம் நேரடியாக பார்த்துருப்பீங்க. நான் எந்த ஒரு அரசியலும் பேச மாட்டேன். நீங்கள் வெளிநாட்டிலேருந்து அப்டேட், சிங்கப்பூர் நிறையா போயிருப்பீங்க, மலேசியா போயிருப்பீங்க, இன்னும் அதோட பெரிய பெரிய சக்தி வாய்ந்த கண்ட்ரிகள், அமெரிக்கா, இங்கிலாந்து எல்லாம் போயிருப்பீங்க. நீங்கள் உங்கள் ஷூட்டிங் டைமில் பார்த்துருப்பீங்க. அது மாதிரி நம்ம தமிழ்நாட்டை மாற்றணும்னு நினைவுபடுத்துங்க. உங்களால் முடியும், அது கண்டிப்பாக முடியும். நம்ம ஊர் ரோடு பாருங்கள், ரோடை சரி பண்ணுங்கள், ஹாஸ்பிட்டல் சரி பண்ணுங்கள். ஹாஸ்பிட்டலில் ரொம்ப 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 கஷ்டம். ஒரு குடும்பத்தில் ஒருத்தருக்கு உடம்பு முடியாமல் போயிடுச்சுன்னா அந்த குடும்பமே அப்படியே அழிஞ்சு போகுது. அந்த அளவுக்கு ஆயிடுச்சு. மக்களுக்கு முக்கியமாக ஏழை மக்களுக்கு நிறைய செய்கிறாங்க கவர்மெண்ட்டு. இதுக்கு முன்னாடி உள்ளவங்க செஞ்சாங்க. மற்ற ஸ்டேட்டை விட நம்ம தமிழ்நாடு எவ்வளோ பெஸ்ட்டு. எனக்கு நிறையா நான் வெளியில் சுற்றிருக்கேன், வட இந்தியாவில் இருந்திருக்கேன், நிறையா சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருக்கேன். அந்த சுற்றுப்பயணத்தில் நான் தெரிஞ்சிட்ட விஷயம், நம்ம பரவாயில்ல, எவ்வளோ முன்னேறி தான் இருக்கும். ஆனாலும் இன்னும் முன்னேறணும், முன்னேற்ற வைக்கணும். மிடில் ஃபேமிலி, லோவர் ஃபேமிலி, அவங்களுக்காக ரொம்ப ரொம்ப நீங்கள் இந்த தடவை செய்ய வேண்டியிருக்கும். பெஸ்ட்டு அவங்களுக்கு ஒரு இன்சூரன்ஸ், ஒரு ஒரு ஹாஸ்பிட்டலில் முடிஞ்ச அளவுக்கு இந்த பேமெண்ட் சிஸ்டத்துலேருந்து மாற்றி ஒரு இன்சூரன்ஸ் வழியாக மக்களுக்கு, அப்படி இருந்தாலும் பணம் கட்டுற மாதிரி இருந்தால் இன்சூரன்ஸ் மிடில் ஃபேமிலிக்கும். அது கவர்மெண்ட் வேலையில் இருக்கவங்க கூட நிறைய பேர் அந்தளவுக்கு பெரும் பணக்காரங்களாம் கிடையாதுங்க. நேர்மையான வழியில் இருக்க கவர்மெண்ட் வேலையில் இருக்கவங்க எல்லாரும் பெரும்பாலும் இந்த தடவை உங்களுக்கு ஓட்டு போட்டதில் நீங்களே நல்லா தெரியும். கவர்மெண்ட் ஸ்டாஃபாக இருக்கட்டும், அது போலீஸ் ஆர்கனைசேஷனாக இருக்கட்டும், டீச்சிங் லெவலில் இருக்கட்டும், எல்லாரும் உங்களுக்கு நம்பி தான் ஓட்டு போட்டிருக்காங்க. அது டிரான்ஸ்போர்ட்டேஷன் நிறைய எதிர்பார்த்தாங்க, சில எதிர்பார்ப்பு நிறைவேற்றினால அது உங்கள் மூலியமாக நிறைவேற்றிக்கலாம் தான் இவ்வளோ ஆசைப்பட்டு எல்லாரும் உங்களுக்கு ஓட்டு போட்டிருக்காங்க. நான் குறிப்பிட்டு எந்த டிபார்ட்மெண்ட்டையும் சொல்லணும், அதை பற்றி நினைக்காதீங்க. எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்காக பேசுகிறேன், எல்லா கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ்க்காக சொல்கிறேன். அவங்களும் ஒன்றும் பெரிய அந்த வசதியெலாம் இல்லைங்க. ஒரு மாதம் சம்பளம், ஒரு சம்பளத்தை வச்சு ஒரு குடும்பத்தை ஓட்டணும், அவங்க ரிட்டர்ன் பண்ண முடியும், அவ்வளோதான். வெள்ளைக்காரன் சொன்ன மாதிரி அந்த காலத்தில் ஒரு பவுனோட கொடுத்துருங்க. ஒரு கூலிக்காரனுக்கு ஒரு வேலைக்காரன், அதாவது அவங்களுக்கு வேலைக்காரங்க ஒரு பவுனுக்குரியதை விட அமௌண்ட்டோட கொஞ்சம் கம்மியாக கொடுங்க, ஒரு பவுனுக்கு அவ்வளோதான் கொடுப்பாங்க. அதை வச்சு ஒரு குடும்பம், பிள்ளைகள்னா அதிகபட்சம் ஒரு பிள்ளைகளை படிக்க வைக்க முடியும், ஒரு வீடு கட்ட முடியும், ஒரு வாழ்நாள் மூலியமாக இவ்வளோ தான் செய்ய முடியும். இதுக்கு மேலே ஒரு பெரிய கவர்மெண்ட் எம்ப்ளாயெல்லாம் எதுவும் செய்ய முடியாது. அவங்க நேர்மையாக சம்பாதிக்கிறத பற்றி சொல்கிறேன். நான் தவறான வழியில் போகிறவங்க பற்றி நான் இதை பற்றி பேசவே இல்லை. நீங்கள் அடிமட்ட மக்களையும், முக்கியமாக வீடு இல்லாமல் கஷ்டப்படுற, வேலை இல்லாமல் கஷ்டப்படுற இளைஞர்களுக்கு வேலை கொடுங்க. இளைஞர்களுக்கு வேலை கொடுங்க. எவ்வளோக்கு எவ்வளோ வேலை கொடுக்க முடியுமோ. டெக்னிக்கல் உங்களுக்கு நிறையா தெரியும். எவ்வளோ டைப் பண்ணி ஃபாரின்லேருந்து கம்பெனிஸை தமிழ்நாட்டுக்கு வர வச்சு நிறைய வேலைவாய்ப்பு கொடுங்க. வேலைவாய்ப்பு கொடுத்தா நீங்கள் ஒரு வீட்டுக்கு ஒளி ஏற்றுற மாதிரி, ஒருத்தர் சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டா கூட அந்த குடும்பத்தை அப்டேட் பண்ணிடுவாங்க. உங்களை நம்பி ஓட்டு போட்ட மக்களுக்கு நிறைய உதவி செய்யுங்க. உங்களுக்கு மீண்டும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். உங்களுக்கு நீ நிறைய படிப்புன்னு கற்றுருப்பீங்க. இப்போ தோத்தவங்க எல்லாம் அப்படியே உடனே தோத்துடல, ஜெயிச்சிருந்து தோத்தவங்க தான். பெரிய பெரிய ஆளுங்க தான் எல்லாமே. அரசியலில் பழுத்த அனுபவம் உள்ளவங்க தான். சின்ன சின்ன விஷயத்துல செய்கிற தப்பு பெருசில் முடியும். அது மாதிரி தான் நீங்கள் கரெக்டாக உங்களை அப்டேட் பண்ணிக்கிட்டே இருங்க. மக்களை எப்படி இப்போ ஒன்றாக்க உங்களால் முடிஞ்சோ, உங்களால் டெக்னிக்கலை கரெக்டாக யூஸ் பண்ண முடியுது. ஏன்னா யங் ஜென்ரேஷன் எல்லாமே உங்கள்கிட்ட இருக்காங்க, உங்களை ரசிகராக, உங்களை தலைவராக ஏற்றுக்கிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக அவங்களுக்காக நீங்கள் நல்லா செய்யணும். இந்த தமிழகத்தை பெஸ்ட்டு தமிழகமாக மாற்றணும். இதற்காக நாங்கள் உங்களுக்காக, உங்கள் கட்சிக்காகவும் எல்லா இறைவனிடம் வேண்டிக்கிறோம். யாரையும் பழி வாங்கணும், யாரையும் நம்ம பெரிய ஆளாக காமிக்கணும், எந்த இதுவுமே வேணாம். எந்த வெகுமதி கிடைச்சாலும் அதுலேயும் சாதாரணமாக இருங்க. எந்த அவமானப்படுத்தினாலும் அதுலேயும் சாதாரணமாக இருங்க. எதையும் மனசில் வச்சுக்காம, முக்கியமாக இந்த உலக போகங்கள்,
புரிஞ்சுக்குவீங்கன்னு நினைக்கிறேன். நல்ல புத்திசாலியானவங்க நீங்கள் எல்லாருமே. இந்த உலக போகங்களில் மனசு போகும். இந்த டைமில் உங்கள்கிட்ட பவரும் இருக்குது. அதனால் கண்டிப்பாக நீங்கள் அந்த மாதிரி விஷயங்கள்ல அவாய்ட் பண்ணிட்டு, மனிதனாக உள்ள எல்லாரும் தவறக்கூடியவங்க தான். ஆனாலும் நீங்கள் உட்கார போகிற சீட்டு அரியணை ஒரு பெரிய விஷயம். உலக போகங்களை திறந்து உங்களுக்கு எல்லாரும் மனிதர்கள் தான், நம்மளும் மனிதர்கள் தான். ஒரு மனிதனுக்கு என்ன தேவைன்னு தெரியும். எல்லாமே ஒரு லிமிட்டேஷனாக கரெக்டாக வச்சு நல்லபடியாக நீங்கள் ஆட்சியில் அமையணும், ஆட்சியை தொடரணும். யாருக்கிட்டையும் நீங்கள் எந்த இதுவும் நினைக்க வேணாம். எல்லோரையும் பொதுவாக நினச்சி யாரும் இந்த கட்சிக்காரங்க அந்த கட்சிக்காரங்க அந்த இது மதம் இந்த இது எதுவும் பார்க்க வேணாம். உங்களை எதுவுமே பார்க்காம போகணும். ஜோசப் விஜய் அப்படின்னு இருந்தால் கூட உங்கள் மக்கள் உங்களை நம்பி உங்களுக்கு ஓட்டு போட்டிருக்காங்க. அதனால் நீங்கள் சொன்ன வாக்குறுதிகளை கண்டிப்பாக நிறைவேற்ற பாருங்கள். ஒரு டெவலப்மெண்ட்டு, நீங்கள் நிறைய வெளிநாடு போயிருப்பீங்க, அங்கே உள்ள காட்சிகள்லாம் நேரடியாக பார்த்துருப்பீங்க. நான் எந்த ஒரு அரசியலும் பேச மாட்டேன். நீங்கள் வெளிநாட்டிலேருந்து அப்டேட், சிங்கப்பூர் நிறையா போயிருப்பீங்க, மலேசியா போயிருப்பீங்க, இன்னும் அதோட பெரிய பெரிய சக்தி வாய்ந்த கண்ட்ரிகள், அமெரிக்கா, இங்கிலாந்து எல்லாம் போயிருப்பீங்க. நீங்கள் உங்கள் ஷூட்டிங் டைமில் பார்த்துருப்பீங்க. அது மாதிரி நம்ம தமிழ்நாட்டை மாற்றணும்னு நினைவுபடுத்துங்க. உங்களால் முடியும், அது கண்டிப்பாக முடியும். நம்ம ஊர் ரோடு பாருங்கள், ரோடை சரி பண்ணுங்கள். ஹாஸ்பிட்டல் சரி பண்ணுங்கள். ஹாஸ்பிட்டலில் ரொம்ப 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 கஷ்டம். ஒரு குடும்பத்தில் ஒருத்தருக்கு உடம்பு முடியாமல் போயிடுச்சுன்னா அந்த குடும்பமே அப்படியே அழிஞ்சு போகுது. அந்த அளவுக்கு ஆயிடுச்சு. மக்களுக்கு முக்கியமாக ஏழை மக்களுக்கு நிறைய செய்கிறாங்க கவர்மெண்ட்டு. இதுக்கு முன்னாடி உள்ளவங்க செஞ்சாங்க. மற்ற ஸ்டேட்டை விட நம்ம தமிழ்நாடு எவ்வளோ பெஸ்ட்டு. எனக்கு நிறைய நான் வெளியில் சுற்றிருக்கேன், வட இந்தியாவில் இருந்திருக்கேன், நிறையா சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருக்கேன். அந்த சுற்றுப்பயணத்தில் நான் தெரிஞ்சிட்ட விஷயம், நம்ம பரவாயில்ல, எவ்வளோ முன்னேறி தான் இருக்கும். ஆனாலும் இன்னும் முன்னேறணும், முன்னேற்ற வைக்கணும். மிடில் ஃபேமிலி, லோவர் ஃபேமிலி, அவங்களுக்காக ரொம்ப ரொம்ப நீங்கள் இந்த தடவை செய்ய வேண்டியிருக்கும். பெஸ்ட்டு அவங்களுக்கு ஒரு இன்சூரன்ஸ், ஒரு ஒரு ஹாஸ்பிட்டலில் முடிஞ்ச அளவுக்கு இந்த பேமெண்ட் சிஸ்டத்துலேருந்து மாற்றி ஒரு இன்சூரன்ஸ் வழியாக மக்களுக்கு, அப்படி இருந்தாலும் பணம் கட்டுற மாதிரி இருந்தால் இன்சூரன்ஸ் மிடில் ஃபேமிலிக்கும். அது கவர்மெண்ட் வேலையில் இருக்கவங்க கூட நிறைய பேர் அந்தளவுக்கு பெரும் பணக்காரங்களாம் கிடையாதுங்க. நேர்மையான வழியில் இருக்க கவர்மெண்ட் வேலையில் இருக்கவங்க எல்லாரும் பெரும்பாலும் இந்த தடவை உங்களுக்கு ஓட்டு போட்டதில் நீங்களே நல்லா தெரியும். கவர்மெண்ட் ஸ்டாஃபாக இருக்கட்டும், அது போலீஸ் ஆர்கனைசேஷனாக இருக்கட்டும், டீச்சிங் லெவலில் இருக்கட்டும், எல்லாரும் உங்களுக்கு நம்பி தான் ஓட்டு போட்டிருக்காங்க. அது டிரான்ஸ்போர்ட்டேஷன் நிறைய எதிர்பார்த்தாங்க. சில எதிர்பார்ப்பு நிறைவேற்றினால அது உங்கள் மூலியமாக நிறைவேற்றிக்கலாம் தான் இவ்வளோ ஆசைப்பட்டு எல்லாரும் உங்களுக்கு ஓட்டு போட்டிருக்காங்க. நான் குறிப்பிட்டு எந்த டிபார்ட்மெண்ட்டையும் சொல்லணும், அதை பற்றி நினைக்காதீங்க. எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்காக பேசுகிறேன், எல்லா கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ்க்காக சொல்கிறேன். அவங்களும் ஒன்றும் பெரிய அந்த வசதியெலாம் இல்லைங்க. ஒரு மாதம் சம்பளம், ஒரு சம்பளத்தை வச்சு ஒரு குடும்பத்தை ஓட்டணும். அவங்க ரிட்டர்ன் பண்ண முடியும், அவ்வளோதான். வெள்ளைக்காரன் சொன்ன மாதிரி அந்த காலத்தில் ஒரு பவுனோட கொடுத்துருங்க. ஒரு கூலிக்காரனுக்கு ஒரு வேலைக்காரன், அதாவது அவங்களுக்கு நம்ம வேலைக்காரங்க ஒரு பவுனுக்குரியதோட அமௌண்ட்டோட கொஞ்சம் கம்மியாக கொடுங்க, ஒரு பவுனுக்கு அவ்வளோதான் கொடுப்பாங்க. அதை வச்சு ஒரு குடும்பம், பிள்ளைகள்னா அதிகபட்சம் ஒரு பிள்ளைகளை படிக்க வைக்க முடியும், ஒரு வீடு கட்ட முடியும், ஒரு வாழ்நாள் முடியும், இவ்வளோ தான் செய்ய முடியும். இதுக்கு மேலே ஒரு பெரிய கவர்மெண்ட் எம்ப்ளாயெல்லாம் எதுவும் செய்ய முடியாது. அவன் நேர்மையாக சம்பாதிக்கிறத பற்றி சொல்கிறேன். நான் தவறான வழியில் போகிறவங்க பற்றி நான் இதை பற்றி பேசவே இல்லை. நீங்கள் அடிமட்ட மக்களையும், முக்கியமாக வீடு இல்லாமல் கஷ்டப்படுற, வேலை இல்லாமல் கஷ்டப்படுற இளைஞர்களுக்கு வேலை கொடுங்க. இளைஞர்களுக்கு வேலை கொடுங்க. எவ்வளோக்கு வேலை கொடுக்க முடியுமோ. டெக்னிக்கல் உங்களுக்கு நிறையா தெரியும். எவ்வளோ டைப் பண்ணி ஃபாரின்லேருந்து கம்பெனிஸை தமிழ்நாட்டுக்கு வர வச்சு நிறைய வேலைவாய்ப்பு கொடுங்க. வேலைவாய்ப்பு கொடுத்தா நீங்கள் ஒரு வீட்டுக்கு ஒளி ஏற்றுன மாதிரி